தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமான சிலம்பரசன் டி.ஆர். ரசிகர்களால் அன்புடன் சிம்பு என அழைக்கப்படுபவர் மீண்டும் ஒருமுறை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். அவரது அடுத்த படத்திற்காக அவர் மேற்கொண்டிருக்கும் அசாதாரண உடல் மாற்றம்தான் இதற்கு காரணம். இது திரையுலக வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா டுடே அறிக்கையின்படி சிம்பு வெறும் 10 நாட்களில் கிட்டத்தட்ட 10 கிலோகிராம் எடையை குறைத்துள்ளார். இது அவரது அர்ப்பணிப்பையும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வியத்தகு மாற்றம் புகழ்பெற்ற இயக்குனர் வெற்றிமாறனுடன் அவர் இணையும் படத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் தற்காலிகமாக STR49 என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த படத்தின் குறிப்பிட்ட விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் சிம்புவின் இந்த மாற்றம் மற்றும் படப்பிடிப்பு நடைபெறும் இடம் குறித்த வதந்திகள் பரவி வருகின்றன. இந்த வதந்திகள் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளன. சிம்புவின் இந்த அர்ப்பணிப்பு அவரது கலை மீதான காதலை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. இந்த படம் குறித்த அடுத்தடுத்த அறிவிப்புகளுக்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். STR49 திரைப்படம் குறித்த பரபரப்புக்கு மேலும் வலு சேர்ப்பது, இந்த படம் வெற்றிமாறனின் 2018ஆம் ஆண்டு வெளியான கல்ட் கிளாசிக் படமான வடசென்னையின் சினிமா உலகத்துடன் தொடர்புடையது என்ற தகவல்தான். தனுஷ் நடித்த வடசென்னை திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது. இருப்பினும் வெற்றிமாறன் இந்த படம் வடசென்னை 2 அல்ல என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த படம் வடசென்னையின் அதே உலகில் அமைந்திருந்தாலும் அது ஒரு தொடர்ச்சி அல்ல என்று அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இது குறித்த குழப்பங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனி வெளியிட்ட ஒரு வீடியோவில் வெற்றிமாறன் இது குறித்து விரிவாக பேசியுள்ளார். STR49 வடசென்னையின் உலகில் அமைக்கப்பட்டுள்ளது, ஆனால் இது வடசென்னை டூண்டா அல்ல என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இது ரசிகர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளது. மேலும் தனுஷ் காப்புரிமை வைத்திருப்பதால் நான் சிலம்பரசன் நடிப்பில் வடசென்னை உலகில் ஒரு படம் எடுக்கிறேன் என்று அவரிடம் கூறினேன் என்று வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். தனுஷின் பெருந்தன்மையையும் ஒத்துழைப்பையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். தனுஷ் ₹1 கூட கேட்கவில்லை. மனமுவந்து NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்க ஒப்புக்கொண்டார் என்று வெற்றிமாறன் குறிப்பிட்டுள்ளார். இது திரையுலகில் நிலவும் ஆரோக்கியமான உறவுகளை எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் குறித்து நிறைய எதிர்மறை ஊகங்கள் பரவி வந்தன. வெற்றிமாறன் இந்த வதந்திகள் குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இந்த வதந்திகள் பரவிய விதம் எனக்கு பிடிக்கவில்லை என்று அவர் கூறினார். தனுஷ் ஒருபோதும் எனது படைப்புச் செயல்பாட்டில் தலையிட மாட்டார் என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். சமீபத்தில் தனக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது தனுஷ் தான் உதவினார் என்பதையும் வெற்றிமாறன் வெளிப்படுத்தினார். சமீபத்தில் எனக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து அட்வான்ஸாக நிதியை ஏற்பாடு செய்தது தனுஷ் தான் என்று அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். இது தனுஷின் நட்புணர்வை வெளிப்படுத்துகிறது. STR49 படத்தில் மணிகண்டன், கவின் மற்றும் நெல்சன், திலீப் குமார் போன்றோர் சிறப்பு தோற்றங்களில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது படத்திற்கு மேலும் ஒரு கூடுதல் பலத்தை சேர்க்கும். இந்த நட்சத்திரங்களின் வருகை ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை படத்தில் நடித்த ஆண்ட்ரியா ஜெரெமியா, சமுத்திரக்கனி மற்றும் கிஷோர் போன்ற நடிகர்கள் இந்த படத்திலும் மீண்டும் நடிக்க உள்ளனர். இது வடசென்னையின் உலகத்தை மேலும் வலுப்படுத்தும். இந்த நடிகர்களின் பங்களிப்பு படத்திற்கு ஒரு தொடர்ச்சியை வழங்கும். இந்த நட்சத்திரங்களின் அணிவகுப்பு STR49 படத்தை தமிழ் சினிமாவின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் வெளியீடுகளில் ஒன்றாக மாற்றியுள்ளது. சிம்புவின் சக்தி வாய்ந்த நடிப்பும் வெற்றிமாறனின் தனித்துவமான இயக்கமும் இந்த படத்தை ஒரு மைல்கல்லாக மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. சிம்புவின் அசாதாரண அர்ப்பணிப்பு, வெற்றிமாறனின் தனித்துவமான கதை சொல்லும் பாணி மற்றும்
வட சென்னையின் பிரம்மாண்டமான உலகம் ஆகியவை இணைந்து எஸ்டிஆர் 49 படத்தை ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும். இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். ரசிகர்கள் மற்றும் திரையுலக ஆர்வலர்கள் அனைவரும் இந்த படத்தின் ஒவ்வொரு அறிவிப்பிற்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். எஸ்டிஆர் 49 திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய அலையை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை.